ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம போன தடவை அந்த ஓரியோ வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கேப் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான டிஷ் நான் வந்து உங்களுக்கு பண்ணலான்னு இருக்கேன். என்ன டிஷ் தெரியுமா? மீன் வறுவல். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். யாராக இருந்தாலும் அதை வந்து ஈஸியாக செய்யலாம். இது வந்து என்ன சொல்கிறது, பேச்சுலர்ஸ் ரூமில் இருக்கும்போது, ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்க வந்து வீட்டில் ரொம்ப சிம்பிளாக செய்கிற ஒரு டிஷ் தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மீன் எடுத்துக்கலாம். அதுக்குன்னு தொட்டியில் இருக்க மீன்லாம் எடுத்துக்காதீங்க. அது உழைக்கிற மீன், நான் சொல்கிற சாப்பிட்ற மீன் எது வேணால் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது டிஷ்ஷை எடுத்து ஒரு ஃபிஷ் எடுத்து அதில் வந்து ஒரு நல்ல டிஷ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இப்போது இந்த மீன் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா, இந்த மீனில் போடுற மசாலா வந்து ரொம்ப சிம்பிளுங்க. 3 இன்க்ரீடியன்ஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த மீன் வந்து நம்ம மசாலா செஞ்சு அந்த மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் மசாலா ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து இதில் ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்து இது மேலேயே அப்படியே போட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேக்கெட்டு. இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லா கடையிலையும் கிடைக்கும், உங்கள் வீட்டு பக்கத்துலையும் கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு ஒரு சின்னதாக இதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோம். இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அது அப்படியே ஃபுல் பேக்கெட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அப்படியே போட்டுக்கிறேன். இது அப்படியே உள்ளே இருக்கிறது கொஞ்சம் அப்படியே கொட்டிங்கன்னா வராது. ஸோ கொஞ்சம் ஸ்பூன் எடுத்துக்கங்க. ஸ்பூனில் அப்படியே போட்டு அப்படியே கொஞ்சம் கடைச்சிக்கிட்டு அப்படியே வலிச்சு வச்சிங்கன்னா அது கரெக்டாக உள்ளே இருக்கிறதுலாம் வந்துடும். இல்லைனா அப்படியே கொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக அந்த மாதிரி வராது உங்களுக்கு. ஸோ ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிங்க. ஸ்பூன் யூஸ் பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி பேக்கெட்டில் இருக்க எல்லாமே உங்களுக்கு வந்துடும். பேக்கெட் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து காலி ஆகிடும் பாருங்கள். அடுத்து வந்து நம்ம இப்போ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிறோம். இந்த ஆயில் வந்து நம்ம இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். மீதி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆயிலை வச்சு தான் நம்ம ஃபுல் ஃபிஷ்ஷுமே ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அதிகமாக ஆயில் கன்சியூம் பண்ணாது, உங்களுக்கு உடம்புக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்பூன் இதில் விட்டுட்டேன். மீதி இந்த ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ ஆயிலில் தான் நம்ம டிஷ்ஷே ஃபுல்லாக வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 350 கிராம் மீன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மீன் வந்து இந்த மீன் மேலே தான் மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மீன் என்ன பண்ணியிருக்கேன்னா, மீன் வாங்கிட்டு வந்தோடனே அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மீன் எந்த மீனாக நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்க அந்த ஸ்டேல் ஆர்டர், அதுக்கப்புறம் அந்த சில விஷயம்லாம் வந்து நம்ம க்ளீனாக இருக்கும். மீன் நம்ம சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணீங்க, அந்த வாஷ் பண்ணி வச்சிருக்கலாம் மீன் நான் சொன்னேன், அந்த மீன் எடுத்து ஒன்று இந்த இதுக்குள்ளே அப்படியே போட்டுக்குங்க. ஏன்னா போட்டு நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? மீன் வந்து நீங்கள் இந்த மாதிரி லேயராக நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது இந்த ஃபுட் ஃபோட்டோகிராஃபி லவர்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றது முன்னாடியே வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த டிஷ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதில் போட்டாலும் உங்களுக்கு வந்து லைக்ஸ் வந்து அள்ளி குவியும். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த மீன். ஓகே, நம்ம இப்போ வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணுறீங்க. இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதை வந்து நல்லா பிசையும் போது உங்களுக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே இதில் ஆயில் சேர்த்துருக்கோம், அதனால நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்ல. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மசாலா வந்து கொஞ்சம் திக்காக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து லைட்டாக ஆயில் வேணால் சேர்த்துக்குங்க. நம்ம அப்பயே கொஞ்சம் ஒரு கப்பில் வச்சுருந்தோம் தெரியுமா, அதுலேருந்து கொஞ்சம் ஆயில் மட்டும் எடுத்து சேர்த்துக்குங்க. இப்போ நமக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியே போதும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஊற வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மசாலா ஊட்டி நல்லா ஃப்ளேவர் வரும். ஸோ இந்த 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் டிவி பாருங்கள், இல்லை பாட்டு கேளுங்க, இல்லைன்னா சும்மாவே உட்காந்துட்டு இருங்க. ஒய்ஃபும் கூட வந்து சண்டை போடுவாங்க, அதிலே ஒரு 1/2 மணி நேரம் போயிடும். மீன் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சு ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து நம்ம இந்த தவால தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிட்டு தவா வைங்க, கொஞ்சம் சூடாகட்டும். தவா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து அது மேலே ஃபிஷ்ஷை போட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தவா வந்து லைட்டாக சூடாகிட்டே வருது, சூடு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ தவா சூடாயிடுச்சு. நம்ம முன்னாடி காட்டணும் பார்த்தீங்களா ஒரு கப்பில் ஆயில், அந்த கப்லேருந்து ஒரு 200 ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து அப்படியே தவா ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அப்படியே என்ன சொல்கிறது, இந்த பருவ மலை மாதிரி அப்படியே பரவாயில்ல தூவி விடுங்க மேலே ஃபுல்லாக. ஆயில் நல்லா வருதுங்களா? அப்படியே இந்த கப்பை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஆயில் கொஞ்சம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொதிக்கிட்டோம். மேலே போட்டிருக்க ஆயில் கொஞ்சம் நல்லா அப்படியே கொஞ்சம் கொதிக்கிட்டோம். ஓகே இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம இதுலேருந்து ஒரு ஃபிஷ் பீஸ் எடுத்து அப்படி வைக்கிறோம். அது நல்லா அப்படியே ஃப்ரை ஆகும். ஃப்ரை ஆகி இந்த ஸ்மெல் வேறு நமக்கு வந்து அப்படியே சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், ஒன்று ஒன்று அப்படியே பொறுமையாக எடுத்து வைங்க. தவால நீங்கள் வைக்க அப்படியே அந்த ஃப்ரை ஆகிற அந்த ஸ்மெல்லு வந்து அப்படியே கேட்கறதுக்கே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. என்னடா இவன் 4 மீன் தான் வச்சானே, இப்போ இவ்வளோ மீன் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த மீன் வந்து குட்டி போடுங்க தவால போடும்போது. சும்மா சொன்னேன், அப்படிலாம் கிடையாது. அது வந்து கட் பண்ணிட்டு நான் திருப்பி நிறைய மீன் வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு தவால எவ்வளோ மீன் பிடிக்குமோ அவ்வளோ மீன் நீங்கள் வந்து அதில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சு நாங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்தால் பெட்டர். இல்லைனா வந்து என்ன சொல்கிறேன், ஒன்று ஒட்டிக்கிட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து சிங்கிள் பீஸாக வராது. ஓகேங்களா? இப்போ வந்து அது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் ஆயில் லைட்டாக திருப்பி ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்து அப்படியே சுற்றி அப்படியே கொஞ்சம் அப்படியே ஊற்றி விடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை ஆகும், கொஞ்சம் கிறிஸ்பாக ஃப்ரை ஆகும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து அந்த நம்ம மசாலாலாம் இருக்குல்ல, தவால ஒட்டிருக்க மசாலாலாம் வந்து அதோட மிக்ஸ் ஆகி நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி விடலாம். திருப்பி விட்டோம்னா வந்து ஆப்போசிட் சைடும் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகும். ஓகே பாருங்கள், இந்த சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டோம். ஸோ இப்போ மேலே இருந்த சைடில் வந்து மசாலாலாம் இருக்குது அப்படியே இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 10 to 15 minutes தான் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 ஸ்பூன் ஆயில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால என்னென்னா, இதுக்கு வந்து உங்களுக்கு அதிகமாக அந்த கொலஸ்ட்ரால் இருக்கவங்க இல்லை டயட்டில் இருக்கவங்க யார் வேணாலும் இந்த ஃபிஷ்ஷை நம்ம சாப்பிட்லாம், தைரியமாக சாப்பிட்லாம். ஏன்னா அதிகமாக ஆயில் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ண போகிறது இல்லை. அது இல்லாமல் குக்கிங் டைமும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதை யார் வேணால் செஞ்சு வீட்டில் சாப்பிட்லாம். ஏன் பேச்சுலர்ஸ்க்குள்ள ரூமில் இருக்கும்போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் மீனாக வாங்கிட்டு வந்து நீங்கள் செய்யணும் ஆசை தான் வாங்கி நீங்களே வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த். அதாவது டெய்லி நீங்கள் வந்து மீன் வந்து டெய்லி கூட எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் அதெல்லாம் கொஞ்சம் ஹீட்டாக இருக்காலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். பட் ஃபிஷ் வந்து ஆல்வேஸ் இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். இந்த மீன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. முன்ன பார்த்ததோட இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ரெட்டிஷ் ப்ரௌன் கலராக வந்திருக்கு. ஸோ அந்த மீன் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இது வந்து என்ன சொல்கிறது, ஆயில் அப்புறம் அது மட்டும் இல்லை, ஆயில் இது டயட் ஃபுட் மட்டும் இல்லை, கேஸும் லெஸ்ஸாக கன்சியூம் ஆகும். ஏன்னா இந்த ஃபிஷ்ஷை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாகவே குக் பண்ண போகிறோம். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. பாருங்கள், மீன் வந்து இப்போது சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 minutes 3 minutes வந்து மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடும். சாப்பிட்றதுக்கும் ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த ஃபிஷ்ஷு. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ஃப்ரை ஆகிருக்குது. பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மீன். பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள். ஓகேங்களா? இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். அது இல்லாமல் இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட். ரொம்ப என்ன சொல்கிறது, கொலஸ்ட்ரால் இல்லாத ஃபுட். நம்ம ஆயிலும் வந்து ஒரு 5 ஸ்பூன் ஆயில் தான் அதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ஈஸியாக செய்யலாம். ஒரு 10 to 15 minutes நீங்கள் செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோவை நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க பசங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கொடுங்க. சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிளுங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் மறக்காமல் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, எங்கள் சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த டிஷ் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.